இந்த கதை காளியின் பயங்கர முகத்தை பற்றியது. நிழல்களிலிருந்து ஒரு உருவம் மெல்ல வெளிப்பட்டது. அது வேறு யாரும் இல்லை, மகாசக்தியின் பயங்கரமான வடிவமாக அன்னை காளி. அவளுடைய கருத்த மேனி, கொந்தளிக்கும் கூந்தல், மின்னலைப் போல ஜொலிக்கும் கண்கள் பார்ப்பவர்களை பயத்தில் உறைய வைத்தது. அவளுடைய எண்ணற்ற கைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆயுதத்தை ஏந்தி ஒரு பயங்கரமான நடனத்தை நிகழ்த்தியது. ஒவ்வொரு அசைவும் பேரழிவின் சக்தியை வெளிப்படுத்தியது. அவளுடைய கோபத்தில் இருந்து ஒரு பெரும் அனல் வெளிப்பட்டது. இது அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்ட துடித்தது. பயம் மற்றும் பிரமிப்பின் கலவையில் அவளுடைய இந்த தரிசனம் இருந்தது. இது உலகில் உள்ள அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவள் எடுக்கும் அவதாரத்தின் அடையாளம். அவளுடைய இந்த கோரமான வடிவத்தை கண்டாலே தீய சக்திகள் நடுநடுங்கி ஓடும். அவள் கருணையின் வடிவாகவும் இருக்கிறாள். ஆனால் தீய சக்திகளை அழிக்கும்போது அவள் உக்கிர அவதாரம் எடுக்கிறாள். அவளுடைய சக்தி எல்லையற்றது. அவள் ஒவ்வொரு அசைவும் ஒரு பெரும் மாற்றம். அவளுடைய உருவம் நமக்கு சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை சொல்கிறது. எந்த சவாலையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த அன்னை காளியின் பயங்கரமான உருவம் சக்தி, அழிவு மற்றும் புதிய தொடக்கத்தின் சின்னம். அவளுடைய தரிசனம் நம்மை பயமுறுத்தலாம், ஆனால் அது நமக்கு தைரியத்தையும் சண்டையிடும் சக்தியையும் அளிக்கிறது. இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடையாளம். அன்னை காளியின் இந்த ரூபம் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. இந்த சக்தியை புரிந்து கொண்டால் நாம் எதையும் சாதிக்கலாம். அன்னை காளியின் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.